கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1345 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 11:25 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆண்டவர் தன்னுடைய மலை பிரசங்கத்திலே கொடுப்பதை குறித்து மிகவும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களை நேசிக்க வேண்டும், மற்றவர்களுடைய அவசரங்களிலே, மற்றவர்களுடைய தேவைகளிலே நாம் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நாம் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறோம். அதன் பின்பதாக ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். எனவேதான் கொடுப்பதை குறித்து வேதம் தெளிவாக, திட்டமும் தெளிவாக சொல்லுகிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உங்களிடத்தில் வருகிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களா அல்லது வெறுமையாக அனுப்பிவிடுகிறீர்களா? உங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் நமக்கு வற்புறுத்தி சொல்லுகிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும். இரக்கம் உள்ளவர்கள்தான் இரக்கத்தை தேவனிடத்திலிருந்து பெற முடியும். எந்த ஒரு விவசாயி தன் பயிர்களுக்கு தண்ணீர் தேவையான அளவிற்கு பாய்ச்சுகிறாரோ அவருக்குத்தான் அந்த பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுக்கும். அதைத்தான் 2வது பகுதி சொல்லுகிறது. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இதுவரை நான் யாருக்குமே உதவி செய்யவில்லை என்று கஞ்சத்தனமாக, கருமியாக வாழ்ந்து இருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு தான். உங்களை தேடி வருகிறவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். உதார குணமுள்ளவர்களாய் மாறுங்கள். நீங்கள் தேவனிடத்திலிருந்து உங்கள் தேவைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். கொடுப்பவர்கள்தான் செழித்து வாழ்வார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுக்கிற பிள்ளைகளை தேவன் விரும்புகிறார். கொடுக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு ஏழை விதவை தன் ஜீவனத்திற்கு உண்டானதை ஆண்டவருக்கு கொடுத்தாள். இன்றளவும் அவளுடைய நினைவுகளை வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் கொடுங்கள், நிலை பெறுவீர்கள், ஸ்திரப்படுவீர்கள். நேசிக்கிற நல்ல தகப்பன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு கொடுத்து உதவுவார். விசேஷமாக கொடுக்கிற உதார குணமுள்ள நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.